குபேரால யாரெல்லாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்களோ அவங்க ஐடியா தூக்குனது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா யாருக்கோ யாருக்கோ பிஆர் வச்சு இல்ல பண்றாருன்னா என்னங்க இவரு இது? என்ன ஒரு யாரையோ மதராசியை பிளாக் பஸ்டரா யாரையோன்றீங்க. கட்டுறேன். உங்களதாங்க என் ஐடி மட்டும் போச்சுன்னா நான் யாரையும் சொல்லியிருப்பேங்க. என் ஐடி மட்டும் போலயே. அந்த அந்த இதுல போட்ட ஒரு 50 தோழரா ஐடி போச்சு. தோழரால பழைய ஐடிய தோழர் உங்க ஐடியா தூக்கிட்டாங்களா? ஒண்ணும் இல்லைங்க. என் ஐடி மட்டும் இல்ல ஒரு 60 ஐடி போச்சு. உணர்ச்சி வசப்பட்டு குபேரா நல்லாலன்னு போட்டு விட்டாரு. அதனால ஆனா ஐடி இது போச்சு. இல்லங்க. ஆனா இது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நான் நிறைய படங்களுக்கு ரொம்ப டீடைல்டா இந்த படம் ரொம்ப நல்லா இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு அப்பலாம் எழுதிருக்கேன் நான். ஆனா அந்த மாதிரி கூட அப்பலாம் போடல. நானே எதுவுமே பார்த்தேன். போடலங்க. ஆள இப்போ விடுங்கடான்னு அந்த ஒரு லப்பர் வந்து டெம்ப்ளேட் ஒரு வந்திருக்கும்ல. சில அத படங்களுக்கு போட்டு தோழர் பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 லைனுக்கு எழுதி கழுவி ஊத்தி, காரி துப்பி, நல்லா கரைச்சு சாணிய தடல் ஊத்துற மாரி ஊத்தி எழுதி ஒரு சில படங்கள். ஏன் இந்த அளவுக்கு வன்மத்த கேட்கிறீங்கன்னு எனக்கே தோழர் தோணும். நீங்க அந்த மாரி தோணும். டாப்ல அந்த மாரி இருக்கிறவங்க தோணும். டாப்ல சில படங்களுக்கு அப்படி தோணும். ஆனா குபேரா இவர் போட்டத நான் பார்த்தேன். ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒண்ணு போட்டு ஏதோ ஒரு மீம் போடலாம். சும்மா சாதாரணமா ஏதோ ஆமா போட்டாரு. குபேரான்னு பேர் நான் வச்சு கூட குபீரான்னு ரொம்ப வச்சு நாள் ரொம்ப சரி சூப்பரா ஓகே. இருக்கு. ஒண்ணுமே ஆமா. இல்ல. எதுவுமே நல்லா தோழர் இதுவா இல்ல அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் சரி ஓகே. பெருசா ஒண்ணும் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல போல இருக்கு. அதனால பெருசா இல்ல 4 லைன்ல முடிச்சுட்டாருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு Twitterல ப அக்கவுண்ட் வந்து ஒர்க் ஆகல. என்னங்க ஆச்சு அப்படின்னேன். ஒண்ணுமே பண்ணல. என்ன அப்படின்னேன். அப்புறம் போய் தேடி பார்த்தா, அந்த மிக்ஸர் ரிவ்யூ அந்த ஒரு சின்ன ரிவ்யூ போட்டிருந்ததுக்கு இந்த ஐடியா போயிடுச்சு. இல்ல இது என்ன காமெடினா, நான் அதுல வந்து பயங்கர அந்த படம் வந்து எனக்கு சுத்தமா நீங்க ஒர்க் எப்படி ஆகல. அந்த நேஷனல் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் புரியல நீங்க என்னது? சொல்லணும். சார் நீங்க தான் டாப்ல எடுக்கிறவங்கள அடிச்சு மேல வரீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஐயோ இதுதான் ஆமாங்க. நீங்க ட்வீட் அதுதான். போடுறதுதான். அத அடிச்சு நான் எங்க எங்க மேல வந்ததுன்னு எனக்கு தெரியல. இல்ல காமெடி என்ன தெரியுமா? இதுல அடிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லங்க. ஏன்னா இப்ப இப்ப என்ன பொறுத்த டாப்ல மட்டும் இருக்கிறதே காமெடி. எப்பவுமே நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்குமே சொல்றேன். இந்தியாவுல நம்பர் 1 அந்த ஆள் தான் அப்படின்னு. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. அதுல வந்து நான் இத மாத்தியே சொன்னது கிடையாது. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் அவரு சரியா? ஆனா அதுக்காக இது நல்லா இல்ல அப்படின்னா நல்லா இல்ல அவ்வளவுதாங்க.